தர்மத்தை மரம், செடி, கொடி, ஆறு, கடல், குளம் எல்லாத்தையுமே தெய்வாம்சமா பாக்குறோங்க. குழந்தை, சிறுமி, மகளிர், தாய், தங்கை எல்லாத்தையுமே நாம வந்து ஆடு, மாடு, நாய் எல்லாத்தையுமே நம்ம தெய்வாம்சமா பாக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தர்மத்தை ஒரு பொறுக்கித்தனமா ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு போய் இல்லைங்க பிளீஸ் நீங்க உங்க நிலைப்பாட மாத்திக்க. நம்ம அந்த அளவுக்கு கேவலமா நம்ம உப்பு போட்டு தானே சோறு திங்கிறோம். நம்ம இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம், புஷ்பா படம் மாதிரி அப்படின்னு அப்படியே ஒரு ஜோக் அடிக்கிறாராம். அவங்க தாத்தா மாதிரி இவருக்கு அப்படியே தான். உங்க தாத்தாவாவது அவரே சொந்தமா யோசிப்பாரு. அந்த ஆளுக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வும் உண்டு. சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மேல வந்தவன். நீ பானித்து செல்லட்டும், நீ ஒரு தற்குறி தருதலை, நீயே உனக்கு உழைப்புன்னா என்னன்னே தெரியாது, ஊரா உழைப்பு உறிஞ்சி வாழற பயணியே. பாம்பையும் பாம்பானையும் கண்டால் பாம்பை விட்டு விடு, பார்ப்பானை அடி அப்படின்ன போது ஏன் இருந்தால் ஜெயலலிதா அடிக்கல, நேர குச்சி எடுத்துட்டு போய் இறுதி இந்த 2 அடி அடிக்கிறேன்னு இந்த பெரியார் தடி எடுத்து அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு அந்த அம்மா காலில் விழுந்து இவங்கதான் தமிழகத்தின் ஒரே ஆண் முதல்வர்னு சொல்லிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாம் பட்டம் கொடுக்கும் போது உன் வாய் எங்க போயிருந்தது? அதுல ஜெயக்குமார் அண்ணாச்சி அருமையான ஒரு கேள்வி சொன்னார். ஒண்ணும் வம்பிழுக்கல, எதுவும் இல்லை. ஐயா நீங்க பாகிஸ்தானே எழுதிக்கீங்க ஐயா, இதை விட அவங்களை வேற யாராவது அவமானப்படுத்த முடியுமா? அந்த அளவுக்கு உங்களுடைய மதவெறி தலைக்கேறி இந்த ஜமாத்து சிஸ்டம்ல இருந்து இவங்க என்னைக்கு வெளில வராங்களோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் உருப்படும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். நாங்களும் சனாதானத்தை ஒழிக்கத்தான் இருக்கிறோம். தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா வன்ம பேச்சு. திமுக தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன். சூரியன் இல்லாமல் எதுவும் தமிழகத்தில் நடக்காது. ஸ்டாலின். அறநிலையத்துறை முதன்மை செயலாளராக பார்ப்பனரா? கும்பி எரியும் பெரியார் திடல் ஓனர் வீரமணி. காயல்பட்டினம் சிவன் கோயில் தெருவின் பெயர் மாற்ற முஸ்லிம்கள் முயற்சி, தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி. ஆட்சி அதிகாரத்திற்காக பிளவுபட்ட அதிமுக. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக சட்டசபையிலேயே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனம் ஒழியணும், தமிழ் வெல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இப்பொழுது பாத்தீங்கன்னா தாவேக்கால மதுரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்தபா அவர் என்ன சொல்றார், நாங்க மட்டும் தொக்கா, நாங்க பெரியாரை வச்சிருக்கிறோம், கொள்கை தலைவரா அவரை வச்சிருக்கிறோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய திமுக தயவால் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியான கிறிஸ்டோபர், திருச்சியை சேர்ந்தவர், அவரும் உதயநிதி சொல்றது கரெக்டு தான், சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ கிரிப்டோ கிறிஸ்டின் உதயநிதியும் ஆக்சுவல் கிறிஸ்டின் கிறிஸ்டோபரும் முஸ்லிம் முஸ்தபாவும் விஜய் ஜோசப் விஜய் அவங்க கட்சியை சார்ந்தவரும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எதை நோக்கி இது போகும்? அதாவதுங்க, இதுக்கு நம்முடைய சங் பரிவார இயக்கங்கள் நம்ம வெறும் வாயாலேயே பேசி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், இதற்கு மேலும் சும்மா இருக்க மாட்டோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை, சட்ட ரீதியான அது கூட பரவாயில்ல, பணி செய்தே பழுதி இருப்போம், இதுலயே நம்ம உழந்துட்டு இருக்கோமோ, நான் உட்பட, அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரியுறது மாதிரி நம்ம சொல்லல, என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில பதில் சொல்லியிருக்கணும். நாம வேணா தமிழ்நாட்டுல வலு இல்லாம இருக்கலாம், தமிழ்நாட்டுல கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் அன்பு தங்கை கட்சியில டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரி நிஷா ராஜா, வில்லிவாக்கம் நிஷா ராஜா, இந்து இயக்கங்களின் மிக மூத்த காரியகர்த்தர், வில்லிவாக்கம் பெரம்பூர் பார்த்தசாரதினா பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் போன வரையே இந்த மாதிரி தற்குறித்தனமா, காலித்தனமா, பொறுக்கித்தனமா அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த இந்த மைனர் குஞ்சாக இருக்கக்கூடிய பால்டாயில்
பேசினதுக்கு அந்த ஆள் படத்தை ரோட்லயே போட்டு செருப்பால் அடிச்சாங்க. அப்பயாவது உஷாரா இருக்கணும். குட்டி குளத்தை நாயின் தலையில வச்சுதான் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம டெல்டால உண்டு. நாயை வந்து ஒரு 4-5 குட்டி போட்டு தாயை படுத்துட்டு இருக்கோம். இந்த குட்டி ஒண்ணு ஏஞ்சி போய் ரோட்ல போற இன்னொரு நாயோ இல்லை வேற யாரையோ 2 கோலை குலைச்சி வம்புக்கு இழுக்கும். இப்ப இந்த குட்டி வந்து அவன் எழுத்து வந்த உடனே அது பம்மிட்டு பயந்து வந்து தாய் குட்டிட்டு வந்துடும், தாய் நாய்கிட்ட வந்துடும். அதான் குட்டி குளத்தை நாயின் தலையில வச்சுதாங்கிற கதை. இந்த தாய் நாய் போய் தான் அந்த சண்டை போட்டு எதிரியை விரட்டி விடணும், சமாதானம் பண்ணணும், காலில் விடணும், ஏதோ ஒண்ணு பண்ணும். இந்த குட்டி குளத்தை நாயின் தலையில வச்சுதாங்க கதை தான் உதயநிதி ஸ்டாலினுடைய. அதனாலதான் அவங்க அப்ப தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணமே பையனுடைய வாய்க்கொழுப்பு, திமிரெடுத்தனம், அறிவுகட்டத்தனமா பேசினதுனால்தான். இதுக்கு ஒரு எதிர்வினையாதான் அதுவும் ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன். போதை, இதுக்கு கஞ்சா, வீட்டுக்கு வீடு எல்லாரும் குடிச்சு ஒரு குடிநோயாளி உருவாக்குறது, சட்டம் ஒழுங்கு இல்லாம, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, வெற்று விளம்பரம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்ல தலையாய காரணமா இவனுங்க எப்ப பார்த்தாலும் பொழுதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கானுங்க, வேற வேலை வெட்டி இல்லாத பயலுக அப்படிங்கிற லெவல்ல மக்களுக்கும் ஒரு இரிட்டேஷன் வந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த ஆள் தோற்கடிக்கப்பட்டார். ஸ்டாலின் அப்படி செஞ்சுட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, அப்படியே அழுதாங்க. நேற்று கூட அவர் என்ன சொல்றாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவங்க எல்லாமே நாங்க ஒரு ஓட்டை மாத்தி ஓட்டு போட்டுட்டோம். அதாவது தோல்வியை ஏத்துக்கிற பக்குவமே இல்லாம இவங்க வந்து நான் ஜெயிச்சிருக்க வேண்டியாச்சே, ஐ ஸ்டாலின், ஐ உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு போய் சிஎம் எல்லாம் இருக்கணும், டெப்டி சிஎம் எல்லாம் இருக்கணும், எங்க என்னுடைய ஓட்டு, எங்களுடைய எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற லெவல்ல தான் இவனுடைய கித்தாப்பு, மேட்டிமைத்தனம் எல்லாமே இருக்கு. பெங்களூர் கோர்ட்ல வழக்கு வரும்போது ஒரு வக்கீல் மட்டும், ஒரே ஒரு வக்கீல், நீ யாரு இங்க வந்து உட்கார, போ வெளில அப்படின்னு விரட்டி விட்டு 15 நிமிஷம் வெளில இருந்தான். அதே மாதிரி வேற வேற கோர்ட்டுகள்ல வட இந்தியால இருக்கு. எல்லா கோர்ட்டுகள்லயுமே RSS பிஜேபியும் இது அந்த ஆள் போகும்போது விரட்டி அடிக்கும் விதமா தமிழகத்திலையும் நம்ம செய்யணும். ஏன் தமிழ்நாட்டில் நம்மளால செய்ய முடியாத என்ன? 20 பேர் போடுங்க, 2 பேர் போடுங்க, தனி ஆளா கூட நான் கூட போய் செய்யலாங்க. ஒரே ஒரு ஆள் நினைச்சா கூட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். அது பின்னாடி இன்னொரு நியூஸ்ல பார்க்க போறோம், ஒத்த ஆள என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு. அந்த மாதிரி யார் நம்மளுக்கு என்ன ஒரு இதுன்னா ஒரு கன்விக்ஷனும், நமக்கு வந்து இதை செஞ்சே தீரணுங்கிற ஒரு இடத்துலயும் நம்ம இல்லாததான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா. ஏன்னா உதயநிதிக்கெல்லாம் அவங்களுக்கு புரியும்படியா பதில் சொல்லணும். ஒண்ணு ஓட்டுல சொல்லணும், இல்ல ரோட்ல சொல்லணும். நான் வன்முறையை தூண்டுறதா நினைச்சீங்கன்னா நித்தம் ஒரு பையன் என்ன வந்து இந்து மதத்தை, அதுவும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த பையன் சொல்லிருக்கணுமா இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? தோத்து போயும் உனக்கு புத்தி வரல. நீ மீண்டும் நான் எதுக்கு இந்த 5 வருஷம் காத்திருப்பாரு, நீ 5 வருஷம் கழிச்சு வந்தா என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வரல என்னங்கிற கதையா. இவன் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்ன, உடனுக்கு உடனே ஆக்ஷன் 500 மாதிரி இவனுக்கு எல்லாம் உடனடியா பதில் கொடுத்தாதான் இன்னும் தரநிலைகள்லாம் வராது. ஆனா இவன் பேசின பேச்சு இந்த 11 மணி 12 மணிக்கு இந்த சூரியன் மேல விழுந்தா கூட ஏந்திரிக்காத இந்த அந்த நயன்தாரா, ஃபால்டாயில் என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, நிவேதா பித்துராஜ், இந்த மாதிரி ஒரு விடலப்பயலா இருக்கிறவன் வந்து நம்மளுக்கு துணை முதல்வராக இருந்தது தமிழகத்தின் ஒரு துரதிருஷ்டம். நான் தடித்த வார்த்தையில பேசுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவனுக்கெல்லாம் அப்படிதாங்க பேச முடியும். நான் என்னுடைய தர்மத்தை மரம், செடி, கொடி, ஆறு, கடல், குளம் எல்லாத்தையுமே தெய்வாம்சமா பாக்குறோங்க. குழந்தை, சிறுமி, மகளிர், தாய், தங்கை எல்லாத்தையுமே நாம வந்து ஆடு, மாடு, நாய் எல்லாத்தையுமே நம்ம தெய்வாம்சமா பாக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தர்மத்தை ஒரு பொறுக்கித்தனமா ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு போய் இல்லைங்க பிளீஸ் நீங்க உங்க நிலைப்பாடை மாத்திங்க. நம்ம அந்த அளவுக்கு கேவலமா நம்ம உப்பு போட்டு தானே சோறு திங்கிறோம். நம்ம இதே மாதிரி நான் முஸ்தபா பேசியிருக்கேன். நான் முஸ்தபாக்கு முட்டு கொடுக்கறதா யாரும் நினைச்சுக்காதீங்க. ஆனா முஸ்தபா பேசினது கடும் கண்டனத்துக்குரியது. முஸ்தபாவா எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வின் டிவியில டிபேட்டுக்கு போன காலத்துல இருந்து நண்பர் ஜெயகிருஷ்ணன் மூலமா எனக்கு பழக்கம். நாகரிகமா பேசக்கூடியவர், டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன காரணமும் ஒதுங்கி இருந்தார். இப்ப ஒரு 2-3 வருஷமா விஜய்க்கு பக்கபலமா இருக்கார். அவரு விநாயகர் ஊர்வலத்திற்கு வந்து கற்பூரம் காண்பித்துள்ளார். ஒரு துர்கா பூஜைக்கு கால் செருப்பை கழட்டி விட்டு துர்கா பூஜைக்கு கற்பூர ஆரத்தை காண்பித்து கடவுளை வேண்டி அன்னதானத்தை தொடங்கி வைத்த ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு சனாதனம்னா என்னன்னு புரியாமையே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். நான் எதுக்கு அவருக்கா முட்டு கொடுப்பானே? ஐ எம் நாட் இஸ் மவுத் பீஸ்.
எதுவாக இருப்பினும் முஸ்தபா வந்து தெரிஞ்சிட்டு பேசியிருக்கிறோம். இப்ப அவர் இந்த மாதிரி தடித்த வார்த்தையில பேசினதுக்கு எங்கள்கிட்ட பெரியார் இருக்காரு, எங்கள்கிட்ட அம்பேத்கர் இருக்கார், இதெல்லாம் எழுத பேச உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா சனாதனம்னா என்னன்னே தெரியாம அவர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நான் அறிந்த முஸ்தபா ஒரு அமைதியான மனிதர். அவருக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்ட்ட இருந்தே அவருக்கு நீ ஏன் கும்பிடுற, நீ ஏன் அன்னதானத்தை தொடங்கி வைக்கிற, நீ ஏன் போய் சாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கிற, ஒருவேளை அதனாலேயே அவர்கிட்ட மாற்றம் வந்திருக்கா, அதனாலேயே அவர் வந்து நாம எதுக்கு போய் இப்படிலாம் நம்ம போய் நேர்மையா நீதிதான்னு வாழ்ந்துகிட்டு அப்படிலாம் பாருங்க. பாகிஸ்தான்ல வந்து இந்துக்களை வந்து கக்கூஸ் கழுவுறதுக்கு மட்டும்தான் கால்ஃபார் பண்ணியிருக்கான் வேலைக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க நம்மளை சேர்ந்து நம்மளை இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்களோ, எதுவாக இருப்பினும் அந்த காரணம் நமக்கு அவசியம் இல்லாது. தான் சொன்ன வார்த்தையை முஸ்தபா திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். முஸ்தபா செய்ததும் கடும் கண்டனத்துக்குரியது. முஸ்தபா போன்ற நபர்களிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவில்லை. அது என்ன காரணமாக இருந்தாலும் மன்னிக்க முடியாத செயல். அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன். நானும் கிறிஸ்துவன் தான், பொண்டாட்டிக்காக மதம் மாறின பையன். காதலுக்காக உடனே காதல் புனிதம். யாருக்கு காதல் இல்லைங்க? நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண, இவன் மட்டும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணானா? எத்தனையோ பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. முருகனே காதலுக்கு திருமணம் பண்ணவர் தான் கடவுள் முருகனே. பாக்குறவங்க வேற நம்ம ஆட்ட முருகனே வேற முருகனை சொல்றோம்னு நினைச்சுக்க போறாங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் வேற, இன்டர் காஸ்ட் மேரேஜ் வேற, இப்படிலாம் இதா இருக்கும்போது இந்த பயல்களுக்கு இவனுக்கு என்ன வந்திருக்கு கேட்கிறேன். இவனுக்கு வந்து இன்னொன்னு சனாதனத்தை ஒழிப்பேங்கிறவன் முதல்ல போய் கோபாலபுரம் வீட்டுக்கும் செனட்டாபுரோட வீட்டுக்கும் போய் அவங்க ஆயாவை கையை பிடிச்சு கூப்பிட்டு இங்க பாரு இனிமே சாமி கும்பிடாதுன்ட்டு அந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டு உரைப்பதற்கு உதயநிதி தயாரா? மணலி மனோகர் சொல்றது மாதிரி இல்ல நீங்க சொல்றீங்க. என்ன அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு? இதே மாதிரி முதல்ல இதை வந்து உங்க ஆத்தா கிட்ட போய் சொல்டா. நான் சொல்றேன், நான் வந்து நம்ம பாவங்களை நம்ம செய்யக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவனுக்கு புரியணுங்கிறத சொல்றேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்க ஆயா வந்து ₹1 காயினோட பெருசா பொட்டு வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வரவங்களை முத்துகற்பன் ஒரு கமிஷனர் இருந்தாரு. கருணாநிதி சிஎம்ஆ இருக்கும்போது 2006 அப்புறம் அரெஸ்ட் பண்ணவர் சொல்றாங்களே முத்துகற்பன் போய் இந்த கலைஞர் கருணாநிதியை வீட்டுல போய் பார்க்க போறாரு. சிஎம் கருணாநிதியை 2007 நடந்த சம்பவம். அப்ப அந்த அம்மா வந்து உள்ளே இருந்து வராங்க. இவங்க தயாளு அம்மா, யாரோ ஒரு அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு முத்துகற்பன். அந்த அம்மா யாருன்னா இலங்கையில இருந்த அமிர்தலிங்கம் அவங்களுடைய மனைவி. அப்ப வந்து முத்துகற்பனை எப்படி தெரியுங்கிறத அந்த அம்மா அமிர்தலிங்கத்தோட மனைவி தயாளு அம்மாட்ட சொல்றாங்க. என் பையன் இங்க சென்னையில இருந்த போது இவர் தாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு, அப்புறம் இவர் தாங்க ஆமாமா இவர் எல்லாரையும் நல்லா பிடிப்பாரு அப்படின்னு அந்த அம்மா வெறுப்பு சொல்லுது. சொல்லிட்டு உள்ள போனது 2 பேருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்குது. அந்த அம்மா யாரு? அமிர்தலிங்கத்துக்கும் சரி தன் புருஷனை ஜெயில வச்சிருக்கு. இதாண்டா சனாதனம். வீட்டுக்கு வரவனை உபசரிப்பது, வீட்டு பரியாரி வருவனை வாங்க என்று கூப்பிடுவது, வயதுக்கு மரியாதை கொடுப்பது, பகைவனுக்கும் அருள்வது, இதுதாண்டா சாதாரணம். உங்க ஆயாவை போய் கல்வி சனாதன பிரகாரம் நடந்தேனாக்க உன் பெரியப்ப மாதிரி சொல்ல, உன் பெரியப்ப உன் தாத்தனை சொன்னான்னு தெரியும்ல, உன் தாத்தன் கண்ணீர் வடிச்சான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தருதல பிள்ளையை பெற்றதுக்கு ஸ்டாலின் என்னைக்கு கண்ணீர் அடிக்க போறாருன்னு தெரியல. நான் சாதகமா சொல்லல, வயிறு சொல்றேன். ஏற்கனவே பல மேடைகளை நான் சொல்லியிருக்கேன், கருணாநிதி வந்து இந்த பாவங்கள் எல்லாம் செய்யறதுக்கு கண்ணீர் அடிப்பாருன்னு. சாதம் தருவாத இருந்தாலும் பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு வச்சு கண்ணீர் அடிச்சார். அதே போன்று இவன் பெரியப்பன் சொன்ன மாதிரி அப்பனை சொன்ன மாதிரி இந்த கல்வியை போய் சொல்ல வேண்டியதானே. இந்த சனாதனம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு படத்தை விட போய் உங்க அம்மாவுக்கு போ, கொட்டாயி வரையில விட. நான் சொல்றது ரொம்ப குரூரமா இருக்கும். ஆனா இவன் இந்த மாதிரி பேசுறான். கோவிலுக்கு போறான், நம்ம வந்து கோவிலுக்கு போனா நம்மளுக்கு வந்து இந்த நேரத்துல போனா இது கிடைக்கும், எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்தினா இப்படி கிடைக்கும், ஆப்பிள் விளக்கு ஏத்தினா இப்படி கிடைக்கும், அப்படி டிசைனா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா சனாதனம். அப்படிலாம் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா? அயோக்கியர்கள் வாழ்வதே நல்லவர்களின் அமைதியினால் தான். எந்த நல்லவர்களும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் இதை போன்ற தரதலைகள். காங்கிரஸ் கட்சிக்காரன் பாருங்க, அந்த காங்கிரஸ் கட்சியே இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது, இந்திரா காங்கிரஸ் கிடையாது, இத்தாலி காங்கிரஸ். அதனாலதான் இந்த பயலுகள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கொட்டம் போடுறானுங்க. நம்ம பாலகோதமன் விஸ்வின் மகன் ஒரு வீடியோ சுத்திட்டு இருந்தது பாருங்க, அதுல சொல்ற மாதிரிதான் ராமகோபாலன்ஜி சொன்னதான் அவன் சொன்னான். சரக்கிறவன் உட்கார்ந்து இருக்கிறவன் ஒழுங்கா உட்கார்ந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரப்பான். நாம ஒழுங்கா இருந்தோம்னா
நம்மளுடைய தர்மத்தைக்காக நாம் போராடவில்லை என்றால், தர்மத்தை நாம் காத்தால் மட்டும்தான் தர்மம் நம்மை காக்கும். நாம வாய்மூடி மௌனியாக காந்தி ஆசிரமத்து குரங்கு போன்று நம்முடைய சௌரியத்துக்காக மட்டும் நாம் இருந்தோம் என்றால் இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்காது, தர்மமும் நம்மை காக்காது. எதிர்பார்க்காத ஒரு தோல்வியை சந்திச்சு திமுக அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்கன்னா, 200க்கு மேலதான் கவுண்டிங்கே அப்படிங்கிறது மாதிரிதான் அவங்க இருந்தாங்க. 200ங்கிறது டேம் ஷோர், அதுக்கு மேலதான் கவுண்டிங்கே அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா ஒரு டெல்டா பகுதிகளில் பிரச்சாரம் பண்றப்ப அப்போ ஒரு மாவட்டம்னா அதுல ஒரு சுத்தி இருக்கிற எல்லா சட்டமன்ற வேட்பாளரும் அழைச்சிட்டு வந்து, இவங்களெல்லாம் நான் வந்து அமைச்சராகவே இவங்கெல்லாம் ஆக போறாங்க, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தவங்களாம் சொன்னோன்னே நீங்கெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாரு. அதுல 3-4 பேர் அவுட்டு. அதுல அந்த உயரமா ஒரு ஆள் மன்னார்குடியில PRB ராஜா அவெல்லாம் தோத்துட்டான்னு வைங்க. இப்படிதான் அவர் சொன்னாரு. கடைசியில பார்த்தா இவரு எல்லாருக்கும் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா இவரு ஹெட்மாஸ்டரே ஃபெயில் ஆயிட்டாரு அந்த எக்ஸாம்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ நான் வந்து அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மண்ணெல்லாம் அவருக்கு முகத்துல எல்லாம் வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் தொடச்சிட்டு இல்ல வந்து சூரியன் இல்லாம இங்க தமிழகத்துல ஒண்ணுமே நடக்காது, நம்மளுடைய கூட்டணி தேவையினாலதான் இந்த தாவேக்காவே இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த உதார எப்படி பாக்குறீங்க? அது அவர் அந்த வேட்பாளர் எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் அமைச்சராக போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, பாக்யராஜ் ஒரு படம் தமிழர்களுக்கு ஈஸியா புரியணும்னா சினிமா உதாரணத்தோட சொன்னா பட்டுன்னு புரியும். நான் கேவலப்படுத்துறது இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ட்ரெண்டிங்ல சொல்றீங்க. கவுண்டமணி வந்து அந்த சம்பந்தி வருவாரு, செந்திலுக்கு சட்டையில நீ எனக்கு ஈக்குவலா சட்டப்படாத என்ன அப்படின்னு ஒண்ணு இப்படின்னு கும்பிடுவான் இப்படின்னு கும்பிடுவான் அப்படின்னு கும்பிடுவான். அந்த ஒரு சினிமா ஒண்ணு, அதுல வந்து ஒரு பத்திரிகை ஞானப்பழம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துவார் பாக்யராஜ். அதுல வந்து பாக்யராஜுக்கு தாத்தாவை ஒரு கேரக்டர் வரும். ஏய் பேராண்டி கிளம்புறா, தண்டி யாத்திரைக்கு போனோம், மகாத்மா காந்தி கூப்பிட்டு இருக்காரு, வந்தே மாதரம். அது நல்ல விஷயம். அது கிட்டத்தட்ட ஸ்டாலினும் அந்த மனநிலை பிறந்தவ மாதிரிதான் என்னுடைய இதுல பார்க்கும்போது அதுல அந்த மாதிரிதான் ஒரு ஜோக்ஸ் அப்பாட் உங்களுடைய நம்பிக்கை. அது காரணம் இந்த நெல்சன் சேவியர் போன்ற கொத்தடிமைகள்லாம் 180+ உறுதியாகிவிட்டது. இது மார்ச் கடைசி வாரம், ஏப்ரல் முதல் வாரம் 201+ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 4ஆம் தேதி சந்திப்போம் இப்படின்னு ஒரு குரூரமா இந்த திமுக வந்து அவங்கள வந்து ஒரு உளவியல் தாக்குதல் தான் இதெல்லாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களை ஏத்து யாராவது ஜெயிச்சாலே அதுவே ஃபேக் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச இருக்கும். 6 மிஷின்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாதான் ஜெயிக்கவே முடியும், வாய்ப்பே இல்லைன்னு வேற சொல்லி அருமை நண்பர் ஜீவசகாப்தன் வேற சொல்லியிருக்காரு. அதுல வந்து விடயம் சொல்லியிருக்காரு. அதுல வந்து எப்படி பொன்ராஜ் எல்லாமே பாருங்களேன், இவனை எல்லாம் கிட்டத்தட்ட இப்ப வந்து அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு, மரகரண்ட கேஸ். அதனால இந்த வெயிலுடைய தாக்கம் தாங்காம தோல்வியோட தாக்குதல் ஏற்கனவே இருந்த ஒரு அந்த ஃபூல்ஸ் பாரடைஸ். அதாவது அவங்க வந்து நம்ம ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டாரு, நம்ம திராவிட மாடல் வந்துருச்சு, இன்னும் சனாதனம் இப்படியே கனவுலயே இருந்து நிதர்சனம் வந்து தலையில இடி இறங்கின உடனே எல்லா பேர்களுக்கும் மரக்காயிண்டு போய் இது பிஜேபி தான் காரணம், ஒரு சீட்டு தான்டா பிஜேபி ஜெயிச்சிருக்கு, ஏன்டா நாங்க 4 சீட்டாவது ஜெயிக்க வச்சிருக்க மாட்டோமாடா, மிஷின்ல தெல்லுமுள்ளு பண்ணா இல்ல, மக்கள் நம்பணும்னா இப்படி பண்ணாதான் நம்புவோம். அந்த அளவுல இவங்க உளவியல் ரீதியா இது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா திமுக இப்படியே இருந்ததுனாதான் இன்னும் சீக்கிரமா அது வந்து அழிஞ்சு போகும். அழிய வேண்டிய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னது திருச்சபை முஸ்லீம் கழகம். நீங்க நல்லா பாருங்க, அந்த பையன் வந்து நான் சனாதனத்தை ஒழிப்பேன்றான், அப்பங்காரன் அதை பத்தி கண்டிக்கல, தமிழக முதல்வரும் கண்டிக்கல, தமிழக சபாநாயகரும் கண்டிக்கல, எல்லா பயிலும் அவரு பைபிள் குறிப்பிடுறப்ப கவனிப்பாரு. மாற்று கட்சிகளை எவனுமே கண்டிக்கல, தமிழ்நாட்டுல பிஜேபி மட்டும்தான் அதை கண்டிச்சிருக்கு, வேற யாருமே கண்டிக்கல. இன்னும் முன்னே அதுக்காக ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடிவாளம் போடும். இவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய ஓட்டை, அதுவும் சின்ன தத்தி என்ன சொல்றான், போட்டோஷூட் சின்ன தத்தி 3.5 கோடி வாக்குகளுக்கு எதிராக இந்த ஆளுக்கு என்ன, அதோட ஒன்றும் கம்மி இல்லை, எதிர்ப்பு இன்னும் ஜாஸ்தி இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்கள்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கிதான் ஆட்சி நடத்துறீங்க, நீயே திருட்டு ஆட்சி நடத்துற, மக்களுக்கு நீ கொள்ளடிச்சு நீ பணத்தை கொடுத்து நடத்துற, வாபஸ் வாங்கிடலாமே, ஏன் அதுக்கு பயப்படுறாங்க? அவனை கூப்பிட்டு அந்த 10 பேரை உன்னோட கொத்தடிமைன்னு நீ அப்ப ஒத்துக்கிறியா? அப்ப நீ கொத்தடிமையா தானே நீ வச்சிருக்க. அப்போ இதுல இங்க இருந்து நீ உங்க வந்து குலக்கல்வி, சனாதனம்
இதெல்லாம் வந்து எதிர்மறையான அர்த்தங்களை சொல்லி மக்களை வேணும்னே திசை திருப்பறதுக்காக சொல்றேன்னா, உன்னுடைய கருத்துல நீதான் சனாதனம், நீதான் குலக்கல்வி, நீதான் அடிமையா வச்சிருக்க. எடப்பாடியே அடிமை என்ன? இப்ப அந்த 4-5 கட்சியும் IUML, வலது இடது, ஓலா யூபர்வாயர், இந்த 4 கட்சியை அடிமை கட்சியை வச்சிருக்கிறது யாரு? உனக்கு தெம்போ திராணியோ இருந்தா அவனை கூப்பிட்டு பா கிடையாதுப்பா வாபஸ் வாங்க சொல்ல, நீ ஏன் சொல்ல மாட்ட? இப்ப இவர் என்ன சொல்றாரு, சோஃபா மாடல்னு புதுசா சொல்லியிருக்காரு. அப்ப திருமாவளவன் ஆபீஸ்க்கும் சோஃபா போனுச்சு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த சோஃபா எப்போவா ஆர்டர் கொடுத்துட்டோம், டெலிவரி அவங்க கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. இவங்க சொந்த கட்சிக்காரங்களே நீ வந்து விலை போயிட்டடான்னு சொல்றாரா என்னன்னு? எல்லாருமே இவங்க என்னெல்லாம் தான் திருடி பிறரை நம்பா. நாம இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம், புஷ்பா படம் மாதிரி அப்படின்னு அப்படியே ஒரு ஜோக் அடிக்கிறாராம். அவங்க தாத்தா மாதிரி இவருக்கு அப்படியே தான். உங்க தாத்தாவாவது அவரே சொந்தமா யோசிப்பாரு. அந்த ஆளுக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வும் உண்டு. சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மேல வந்தவன். நீ பானித்து சில்லர்பூன், நீ ஒரு தற்குறி தருதலை, நீயே உனக்கு உழைப்புன்னா என்னன்னே தெரியாது, ஊரா உழைப்பு உறிஞ்சி வாழற பயணியே, ஒரு மன்னர் பரம்பரையா நினைச்சிட்டு வாழற. விஜய் இந்த பயில மனசுல வச்சுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நான் மன்னர் பரம்பரையில இல்ல அப்படின்னு சொன்னதை ராகுல் காந்தியை பக்கத்துல வச்சுட்டு எழுத்தா மாதிரி இருந்த அந்த தற்குறியை இவனையும் வச்சுக்கிட்டு சொன்னதுனால அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு மேட்டிமைத்தனம் வந்துருச்சு. அதனால இவங்க தொடர் தோல்விகளை சந்திக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆணவத்தோட நடந்துக்கணும். வாக்கு கேட்கப்போம் போட்டுறீங்களா எல்லாம் 2000 ரூபாய் வாங்க டேக் இட். நீ ஊரை கொள்ளடிச்சு 30,000 கோடி 50,000 கோடி மாமனும் மாப்பிளையும் 30,000 கோடி ஒரு வருஷத்துல அடிச்சுட்டான்ட்டு டபுள் வாட்ச் டக்லஸ் சொன்னான். சரி, இப்ப ஒரு செய்தி போது இந்த செனட்டாப் ரோடில் சொம்பு பறந்தது அப்படின்னு ஒரு செய்தி. நல்ல ஞாபகப்படுத்தினீங்க. இதை வந்து நாம யாராவது சொல்லிருந்தா பரவாயில்ல. விகடன் இவங்களுடைய நோட்டீஸ் முன்னாடி எல்லாம் ஆனந்த விகடன் ஜூனியர் விகடனுக்கு ஒரு நேர்மை இருந்தது. அதுல வர செய்திகளை வந்து நாம வந்து உண்மையான செய்தியா தான் இருந்தோம். இப்ப இந்த செய்தி உண்மையா தான் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் மோடி, அமித்ஷா, RSS, இந்து முன்னணி, அதிமுக எல்லாம் திட்டும் போது சொன்னதெல்லாம் நிஜம் போது இது நிஜம் தானே. அதனால சொம்ப தூக்கி யார் மேல வீசி எறிஞ்சிருக்காங்க, அலேவியா பாபு மேல. நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதுல பாருங்க, நம்மளோட பொண்டாட்டிக்கு பயந்தவங்களுக்கு போட்டோ ஷூட் இவரு பெரிய தத்தி ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் வந்துடாத, எனக்கே அடி எனக்கே அடி விழுவோம். உனக்கு டோப்பா ஒரு கேடா, எனக்கு எதுக்கே டோப்பா ஒரு கேடா, அரை அடிக்கு காலரை வச்சுக்கிற, கம்முனு குந்தியா போட்ட சொத்து தின்னுட்டு பேசாம இரு. போ திருமணையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, இல்லைன்னா வெத்தலை பாக்க வர பொண்ணு தின்னுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆளுக்கு சொல்ற வேலையெல்லாம் அவருக்கு சொல்ல, அவனுக்காக இன்னும் கொஞ்சம் கண்ணியமா இருக்கும். இதுல நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, ஆதாரப்பூர்வமான தகவல் 4 நாள் ஏன் டிலே ஆச்சு, இந்த அடிமை கட்சியெல்லாம் ஏன் அனுப்புறதுக்கு டிலே ஆச்சு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவே தெரியாது. ஜோசப் விஜய் CM ஆகக்கூடாது, நான் என் பையன் தான் ஆகணும், அவன் உட்காந்துட்டானா என் பையன் CM ஆகிறது கஷ்டம்ட்டு காந்தாரி மாதிரி கையை போன்று தலைவிரி கோலமாக 3-4 நாள் அண்ணா ஆகாரம் இல்லாம அந்த அம்மா அனுப்பினதுனால்தான், வேற வழியே இல்லாம யார அடிமைன்னு சொன்னாங்களோ அந்த எடப்பாடிக்கு போன் பண்ணி நான் உன்னை CM ஆக்குறேன், நீ CM ஆயிடு அது முதல்ல. அதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் உன்னை இது பண்றேன், நீ CM ஆயிடு, உனக்கு நான் ஆதரவு தரேன், நான் கம்யூனிஸ்டையும் ஆதரிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனேதான் அதுக்கப்புறம் தான் டெல்லியில இருந்து ஏஎம் பேபி வந்து அதெல்லாம் முடியாதுன்னு போட்டு உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் திருமாவளவன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கையை காந்தாரி மாதிரி தலைவிரி கோலமா அந்த அம்மா அழுது அரத்தி ஒரே வீடு முழுக்க வந்து ஒரு தொண வேண்டாம் மாதிரிதான் அந்த அம்மா இருந்திருக்காங்க, துக்கமா இருந்திருக்காங்க. 3-4 நாளைக்கு அவங்க வந்து பார்க்கிறவங்க எல்லாம் திட்டி தீர்த்து அதுக்கப்புறம் ஜோசப் விஜய், இது அண்ணன் H. ராஜா சொல்லும் போது எல்லா பயலும் துள்ளி குதிக்கானே. இப்ப இந்த பயலும் எல்லாம் சொல்றாங்கல்ல கேடு கட்ட, அவரே சந்தோஷமா சொல்லிக்கிறாரு ஜோசப் விஜய். நான் என்ன சொல்றேன், இந்த கேடு கட்ட கூமுட்ட பயலும் எல்லாம் அப்ப ராஜா சொன்ன போது நான் ஏசினது தப்பு, எங்களை மன்னிச்சுங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? சன் டிவி ரிசல்ட் வர அன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் வரும்போது ஜோசப் விஜய் தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சு அதிகமா பிரசங்கம் பண்ணது சன் டிவி. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அம்மா வந்து என் பையன் நாளைக்கு முதல்வராகவும் போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு அந்த கோவத்துலதான், ஒன்னாலதான்டா இந்த கட்சியே நாசமா போச்சு. நாம சொல்லும் போதெல்லாம் அந்த துர்காமா கேட்கல, நீ கோவில் கோவிலா போகலாம், நீ என்ன வேணா செய்யலாம், ஆனா அவன் செஞ்ச பாவம் எல்லாம் எங்க போகும்?
நீ புண்ணியம் தர பார்க்கலாம். நீ அதாவது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த பையன் சனாதனத்துக்கு சொன்னால அவங்க ஆத்தாக்காரி ஒட்டக பூஜை எல்லாம் வேற பண்ணிச்சு. 108 ஐயரு சுமங்கலிகளுக்கு பூஜை கொடுத்தாங்க. அப்போ போய் அவங்க அம்மாவையே என்ன நினைச்சிருக்கேன்னு முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரலாம்ல, நான் சனாதனத்தை ஒழிக்க வந்தேன் அப்படின்னு. ஆனா அந்த அம்மாவுடைய பூஜா பலன்களுக்கு எல்லாம் ஏன் இது பண்ணேன்னா, புருஷனும் பிள்ளையும் சேர்ந்து மக்களை நோகடிச்சு துன்பக்கடல்ல ஆழ்த்தி பண்ணதுனால இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இன்னும் இது போன்ற இன்னும் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொம்ப தூக்கி எரிஞ்ச ஒன்னா இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல இருக்கு. மண்டை கண்டா எதுவும் ஓடையில அவனுக்கு நவந்துட்டான். அதுக்கப்புறம் அழுதுருக்கான், அங்கேயும் நடிக்காதரான்னு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, குளத்தூர்ல போய் ஏதோ பண ஊர்வலம் போகும்போது அப்படிங்கிறான், கண்ணு சிரிக்குதுங்க. ஆட்சியில இருக்கிறப்ப பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் ஆட விட்டு இவரை ரசிகரிச்சு ஒப்பாரி பாடல்கள். ஒரு பக்கம் சுகம் வரும்போது இன்னொரு பக்கம் துக்கம் வரதானே செய்யும். நீ இந்த துக்கத்துக்கு அப்புறம் சுகம் வந்துடக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய இது. நீங்க எப்படி துன்பக்கடலையே இருங்கடா அப்படிங்கறதா நம்மளுடைய ஆசையும். இந்த அலேலியா பாபு முடிஞ்ச வரைக்கும் திமுக டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப காந்தாரி கைகேயா அக்கா அவங்க வேற பாடாப்படுத்தி இப்ப அந்த ஆள் இன்னும் நீ ஏன் நீங்க குந்தி இருக்க, போய் 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்க வாங்கிட்டு வா, போ சுண்ணாம்பு வச்சு வாங்கிட்டு வா, நான் சாப்பிட்ட உடனே போடணும், எனக்கு ஜெரிக்க வேணாமா அப்படின்னு இன்னும் ஸ்டாலின் சொல்லாதான் பாக்கின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம ரசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் உங்களுடைய ஃபேவரட் நியூஸாவே இருக்குது. சரி, இந்த ஒட்டு திண்ணை வாடகை வாய் இதை எப்படி வேணாலும் அவர் சொல்லலாம். நான் ஒரு வயசு அவருக்கு ரொம்ப பெரிய வயசு, 90 கிட்ட டச் பண்ணிட்டாரு. பெருமாடு 90 வயசு வாழுமா என்ன? இல்ல அது தெரியல. அதோடைய வயசு 25 வருஷம் தாங்க அதிகபட்சம். 6 ஈத்து போடும் 7 ஈத்து போடும் ஆம்பளை எறும். பொம்பளை எறும்புன்னா கிடா எறும்புன்னா அதுவும் 25-30 வருஷம் இருக்கும். அதனால பிரயோஜனம் உண்டு. 90 வயசுங்கிறீங்களா, எருமாடு இருக்குமா கம்மியா? அதுக்கும் ஆயுசு கம்மிங்க, 8-6 வருஷம் 6 வருஷத்துக்குள்ளதான். மனித பிறவி. மனிதனா? மனித பிறவி. அதாவது நீங்க உருவத்துல மட்டும் மனிதரா இல்ல சிந்தனை செயல்பாட்டிலேயே மனிதரா? அது அதுக்கப்புறம் நீங்க செய்தி வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க. ஏதோ வில்லங்கமா நீங்க கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவருக்கு இடம் எங்கன்னா இந்த பெரியார் திடல்னு சொல்லுவாங்க. அந்த ஓனர் அது வாடகைக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அதோடைய ஓனர் அவரு என்ன சொல்றாருன்னா, பார்த்தீர்களா, நாங்க இது நாள் வரை இந்த திராவிட மாடல் இருக்கட்டும், இங்க திராவிட 2 கட்சிகளும் கட்டி காத்தது என்னன்னா HRNC-ல அந்த செயலாளர் அந்த பதவியெல்லாம் பார்ப்பனர்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தாங்க. இந்த ஆட்சி வந்த உடனே ஒரு பெண் பார்ப்பனரை முதன்மை செயலாளராக போடுறது மாதிரி எங்களுக்கு செய்தி வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? இது ஓபிசி மற்ற கேஸ்ட் எல்லாம் இதில் கொண்டு வந்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அநீதி இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் அந்த ஜோதிடருக்கு OST கொடுத்ததுக்கும் திட்டிட்டு இதையும் திட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஜோதிடர் எனக்கு ஒண்ணு புரியல. ஜோசப் விஜய் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல நிக்கணும், இல்ல அந்த முடிவை யோசிச்சு கூட எடு. ஜோதிடருக்கு ஆனா சினிமா டயலாக் தான் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன்னா நானே கேட்க மாட்டேன். அதெல்லாம் சினிமாங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி கோட் சூட் போட்டு வராதிங்க. பதவியேற்புக்கு தலைவா படத்துல அவர் சொல்லுவார், வேட்டி சட்டையில போய் தான் பதவி ஏற்கணும் அப்படின்னு. ஆனா அவர் தான் 3 நாளா அந்த கோட்ல ஒருவேளை சென்ட் போட்டு வராரா, இல்லைன்னா அந்த ஊதுவத்தி வியாபாரி முன்னாடி கோட்டு போட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி வராரா, இல்ல விஜி சந்தோஷத்துக்கு ஓசி வாங்கின கோட்டா, இல்ல வசந்தகுமார் வீட்டுல இருந்த கோட்டா, இல்ல இவரே வாங்கின பிளேசரா, நமக்கு அது தெரியாது. அது நமக்கு அவசியமும் இல்லை. ஆனா ஜோசப் விஜய் ஒரு முடிவு எடுத்தாக்க அந்த முடிவுல தெளிவா இருக்கணும். இவர் திரும்பி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஏண்டா இரட்டை அர்த்தத்துல அது பேர் என்ன, 2 சைடும் உட்கார்ந்து பேசுவாங்களாங்க பட்டிமன்றம் நடத்துறப்ப. இதுல இரட்டை அர்த்தத்துல பேசுறப்ப டபுள் மீனிங் ஜோக் சொல்றவன் தான். சிலிண்டர் மாதிரி அவங்க இடுப்பெல்லாம் வர்ணிச்சவன், எருமாட்டோட ஒப்பிட்டவன், அவன்லாம் பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவரா இருக்கலாம் அப்படின்னா ஏன்டா இவன் இருக்கக்கூடாது? அவன் ஜோசியங்கிறது அவனுடைய அடிஷனல் குவாலிபிகேஷன், ப்ரொஃபஷன் அடிஷனல் குவாலிபிகேஷன். அது இல்லாம அவனும் குவாலிஃபைடு. அவன் பொலிட்டிக்கல் அட்வைசரா இருக்கான். உனக்கு என்னடா பலிக்குது, நீ அவனை கேட்டையா அப்படின்னு கேட்டிருந்தாக்க ஜோசப் விஜய பாராட்டலாம். அதே மாதிரி இன்னொரு 4-5 கமிட்டி போட்டாங்க. இந்த சுபவி கூட அந்த இவருக்கான தண்டச்சோறு ஒட்டுத்தண்ணி குடியிருப்பாளர், அவனுக்கு ஒரு கமிட்டி.
இந்த பங்களா நாய் மாதிரி இன்னொரு ஆள் கூட பாருங்க, எல்லாரையும் ஏகவத்திரத்திலேயே வந்து ஆசன வாயில மிருகபுத்திரன் அவன் வந்து அவனுக்கு கமிட்டி கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது ஏன்டா இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நின்றுடணும். இது நிக்கல. இது வந்து ஜோசப் விஜயோட தவறு. ஜோசப் விஜய் என்ன சொல்றாரு, நாங்க சென்ற ஆட்சி திட்டங்களை எல்லாம் தொடருவோம். அதுக்கு நீ எதுக்கு இருக்கலாமே, இது 2.0 தான், அதுக்கு அவனே இருக்கலாமே. அப்ப நீ தூய சக்திங்கிறியா, அப்ப நீ தீய சக்தி வழியில தான் போறியா? இதை சொல்ல வேண்டியது ஜோசப் விஜய் எடுத்து அவருடைய கடமை. இதுல இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி முற்பட்ட வகுப்பினர் பார்ப்பனர்கள் இருக்கக்கூடாது. பாம்பையும் பாம்பானையும் கண்டால் பாம்பை விட்டு விடு, பார்ப்பானை அடி அப்படின்ன போது ஏன் இருந்தால் ஜெயலலிதா அடிக்கல? நேரம் குச்சி எடுத்துட்டு போய் இறுதி 2 அடி அடிக்கிறேன்னு இந்த பெரியார் தடி எடுத்து அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு அந்த அம்மா காலில் விழுந்து இவங்கதான் தமிழகத்தின் ஒரே ஆண் முதல்வர்னு சொல்லிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாம் பட்டம் கொடுக்கும் போது உன் வாய் எங்க போயிருந்தது? எங்க வித்திருந்த உன் வாய் என் கண்ணையும்? நக்கிட்டு தான் இருந்தாச்சு, காலில் தான் எல்லாம் கொடுத்தாரு. அப்படிங்கிறப்ப அங்கதானே அவர் இந்த நெடுஞ்சானது கிடையா கீழே தானே படுத்திருந்திருப்பாரு. நீங்க சொல்றீங்க, அது மக்களும் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டோம். ஆனா ஷூவை நக்கிருப்பாருன்னு சொல்ல வரேன். இல்ல, நானும் அதை நான் இருக்கலாம், நான் வேற எதுவும் நானும் ஒண்ணு இது பண்ணேன். அந்த ஆள் வந்து ஒரு கிறுக்கு பயங்கிறதுக்கு காரியவாதிங்கிறதுக்கு நீங்க பாருங்க, காமராஜரை ஏன் ஆதரிச்சாங்க, அண்ணாவரையும் கருணாநிதியும் ஏசணுங்கிறதுக்காக. இவங்க எல்லாத்தையுமே பார்ப்பனர்களை எதிர்க்கிறவங்க அப்படின்னா ஒரு பார்ப்பன கேண்டிடேட்டே இவங்க ஆதரிச்சாங்க. ஒரு ஐயர் கேண்டிடேட்டு இதுல காஞ்சிபுரத்துல சீன் அண்ணாதுரை இருந்து ஒரு ஐயங்காரை நிப்பாட்டி அந்த ஐயங்காருக்கு ஆதரவு தெரிவித்து திராவிடர் கழகம். அப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா? ராஜாஜி கிட்ட தான் காதல் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு கடிதம் போட்டு ஆதரவு கேட்ட ராமசாமிய இப்ப வீரமணி கண்டிப்பாரா மாட்டாரா? மாட்டார்னா நினைக்கிறேன். ஏன்னா திருவாரூர் தங்கராசா இல்லை ஆணைமுத்துவா எழுதினது, இவர் வீரமணியும் அந்த அம்மாவும் பணம் கேட்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஆணைமுத்து நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன், என்ன பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உட்பட அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு பணம் கேட்கறதுக்கு ஈவேராவை எப்படி எல்லாம் ரேவடி பண்றது. ஆமா, என்ன பண்றது, அந்த மாதிரி ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, அது கிளிகிழிப்பான மென்டல் டார்ச்சரா கொடுக்கறது. அந்த வார்த்தைக்காக தான் நான் கேட்டேன். அந்த மாதிரிலாம் இவர் நடந்துகிட்டவரு. அந்த கல்யாணம் பண்ணதே இவர் கல்யாணம் பண்ணதே இவங்க குள்ளிக்கப்பட்டாருன்னு சொன்னவர்னால தானே. அப்ப அவரு அதெல்லாம் வந்து நாங்க பண்ண வரலாற்று பிழைங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதை தாண்டி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆளுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார், அவரு ஹெச்ஆர்என்சிக்கு இருந்தாரு. நீங்க நம்ம டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடல் பெற்ற மக்கள் அதிகமா கும்பல் கூடக்கூடிய கோவிலிருந்து சாதாரண கோவில் வரைக்கும் போய் பாருங்க. அந்த கல்வெட்டுல இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ராம வீரப்பன் அவர் கீழே வந்து ஆளுடைய பிள்ளைன்னு எழுதும். அவர் வந்து கார்காத்த வேளாள். அப்ப அவரையும் சேர்த்து இவர் எதிர்க்கிறாரா? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஐயருங்க இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் இவருடைய இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு இதுல செயலாளரா போடணும்னா அவங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அத இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி தான் முக்கியம்னா, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் யார் என்ன ஜாதின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண தயாரா? என்னென்ன ஜாதிக்காரங்க? ஓகே, கவுண்டமணி சொல்ற மாதிரி செலக்டட் அன்செலக்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டிக்கெட் அடிச்சு தான் கொடுக்கணுமா? இவன் தான் அத்தாரிட்டியா? இதுல வந்து தகுதியோ உங்களுடைய படிப்போ அவங்களுடைய ஆளுமையோ அவங்களுடைய அனுபவமோ முக்கியம் இல்லை. அதை தாண்டி அதாவது இது ஏன் இவ்வளவு குரூரமா இந்த ஆள் பேசுறான்னா, எல்லா கோவிலையும் அழிச்சுடணுங்கிற ஒரு வெறி இந்த திராவிட கழகம்ங்கிற பேர்ல நடத்துற ஆளுக்கு. நான் என்ன சொல்றேன், அப்ப நீ ஏன் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு இருக்கக்கூடாது? அப்ப நீ உன்னுடைய ட்ரஸ்டுக்கு, பெரியார் ட்ரஸ்டுக்கு, அந்த திடலுக்கு, திடல் உட்பட இருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய்க்கு இருக்கிற சொத்துக்கு நீ ஒரு ஐயரை நீ நல்லா போட, சமூக நீதி வேணும் இல்லை, அங்க ஐயரை போடு, இல்ல ஒரு எஸ்சியை போடு, இல்ல ஒரு நரிக்கரோரை போடு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் உன் புள்ள அன்புராஜை கொண்டு போய் நொட்டுறாங்க? அப்போ உனக்குன்னா ஒண்ணு, இன்னொருத்தனுக்குன்னா ஒண்ணு. படிச்சு பட்டம் வாங்கி அனுபவத்துல வந்து கலெக்டரா இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு அம்மா வந்தா அந்த பெண்ணை இழிவுபடுத்துறான். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் பெண்ணுங்கிற ஒரே காரணத்தினால பாப்பாத்தின்லாம் இந்த ஆள் பேசுறதுனால பெண் வன்கொடுமை சட்டத்துல இந்த பையலை கைது செய்யணும்னு
நம்முடைய டிவி வழியா நான் கேட்டுக்கிறேன். அதே போன்று இதை போன்ற அதே போல இந்த தாவேக்கால இருந்து 2 எம்எல்ஏக்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. அதுவும் அவங்களால பொறுக்காம பலர் திட்டிட்டு இருக்கிறதை நம்மளால குறிப்பாக உங்களுடைய நண்பர் ஜீவ சகாப்தன் எல்லாம் கடந்து குமரி எனக்கு அவர் டெய்லி அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு அந்த வெங்கட்ராமன் RSSல பயிற்சி பெற்றவர். நீங்க பாருங்க, நம்ம சங்கத்தை வளர்க்கறதே இந்த பயலூர் தான். யாராவது திருநீர் பூசி இருந்தாலோ, இந்த அருப்புக்கோட்டை ராஜபாளையத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு 2 பொண்ணு ஜெயிச்சு, அவங்களே சங்கி. நான் அவங்க மூடியை கேஸ் சிலிண்டர் அது சங்கி, வெங்கட்ரமன் சங்கி, ஸ்ரீரங்கம் ரமேஷ் சங்கி, முஸ்தபாவையும் முன்னாடி சங்கின்னு தான் திட்டினானுங்க. இன்னைக்கு தேரா கூடமா வாயை விட்டு இதே பொண்ணாக்கிட்டு இருக்காம அந்த ஆணையம் சங்கி. இப்படி திரும்புற இடம்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த மாதிரி. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த கதறல் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் ரசிங்க, எல்லாரும் ரசிங்க. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயில் தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பகுதியே முழுவதும் அந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான். அதை பொழுது பல பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த ஆக்கிரமிச்சதுக்கான ஆதாரம் என்னடா அப்படின்னா, அந்த தெருவுக்கு பேரு சிவன் கோயில் தெரு தான். அதுல இந்துக்கள் கொஞ்சம் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கு, இப்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி, எப்பவுமே இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல அதிகமாயிட்டா அவங்க உடனே என்ன செய்வாங்க, அந்த டோப்போகிராஃபியே மாறும். டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்தா என்னென்னலாம் நடக்குங்கிறதுலாம் அதோடைய கண்கூடு. அவங்க இந்த பக்கம் சிவன் கோயில் தெரு அப்படிங்கிறப்ப நேர் எதிர்ப்புல இதே மாதிரி ஒரு சிமெண்ட் இது மாதிரி பண்ணி போர்டு மாதிரி வச்சு அதுல ஹாஜி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுல என்னன்னா ஹாஜி அக்பர் ஷா தெரு அப்படின்னு எழுதலான்னு இருந்தாங்களா. கேள்விப்பட்ட இந்து முன்னணியை சார்ந்த மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் அங்க போய் கேட்டு, இது வருவாய்த்துறை அவங்க செய்ய வேண்டிய வேலையை நீ யாரா இங்க செய்யற அப்படிங்கிறத கேட்டு போலீஸ்காரர்கள்லாம் அங்க பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் அது இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறது. ஒற்றை ஆளாக போய் இங்க நின்று உரிமை குரலை எழுப்பியிருக்கிறார். அந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அன்பு அண்ணன் VP ஜெயக்குமார், இந்து முன்னணியின் மாநில துணைத் தலைவர், நம்முடைய அன்பிற்கு பாத்திரமான அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை வணங்குகிறேன். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? நம்ம இதுக்கு முன்னாடி செய்தியில நம்ம கூட சொன்னோம், ஒத்தையாளாவது நின்று போராடணும்னு. ஒரு சிங்கம், ஒரு கிழட்டு சிங்கம், எவனா இருந்தாலும் வாடா பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் தெருவில் நின்று அந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி அதை பத்தி எல்லாம் கவலைப்பட. அவர்கிட்ட காலையில போன் பண்ணேன், அண்ணா நீங்க தானே இன்னைக்கு ட்ரெண்டிங்ல. போன் பண்ணும்போது வேண்டா வருப்பா போன் எடுத்தாரு. ஏன்னா இப்படி பேசுறீங்கன்னு. தூங்கிட்டு இருக்கேன்னா குதர்க்கமா வழக்கமா ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அப்புறம் விஷயத்த சொன்னாரு. கேட்டாங்க, ஒத்தையாளா போயிருக்கீங்களேன்னு. அவர் ஒரு நல்ல வார்த்தையை அவர் எப்போதும் அந்த மௌனங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே அவரை போன்றவர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக கொண்டு வாழ வேண்டும். உங்கள்கிட்ட பேசும்போது கூட சொன்னார், நீங்களே அந்த கிழவனாலதான் என்ன நரோல்ல கொண்டு விட்டான் அப்படின்னு. வீரத்துறை ராமகோபாலன் அவர் எப்படி கோபால்ஜி குதர்க்கமா பேசு, ஐயா நீங்க பாகிஸ்தான் தெரியும்னு எழுதுறீங்க ஐயா அப்படின்னு வேற போற போக்கில் அந்த ஒரு நக்கல் நையாண்டி குதர்க்கத்தோட வேற. இந்த தெரு பேருன்னு ஹாஜிங்கிறதா நீங்க சொன்னீங்கன்னா அக்பர் ஷா தெருங்கிறது. இந்த அக்பர் ஷா யாருன்னா, LKS கோல்ட் ஹவுஸ் இருக்கு பாருங்க, அந்த LKS சையதோட அப்பா நினைக்கிறேன் அக்பர் ஷா. அவங்க ஃபேமிலி நேம் தான் அக்பர் ஷா. அவங்க ஒரு பள்ளிக்கூடமும் அங்க நடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அடிப்படைவாதத்துக்கு போனதாக நான் கேள்விப்பட்டவரை இல்லை. நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி பனகல் பார்க்ல பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்ட காலத்துல மனிதநேய மக்கள் கட்சி போய் அவர்கிட்ட டொனேஷன் கேட்கும்போது முடியாதுன்னு அந்த கடையை பூந்து வெட்டுவோம், குத்துவோம், குண்டு வைப்போம்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணப்பட்டது நமக்கு தெரியும். அவங்க பிஜேபியை பெருசா ஆதரிக்கிறதுல அவங்க காங்கிரஸ், அதிமுக அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் தங்களுடைய இதுக்காக வியாபாரி அவங்க அதோட போறவங்க கல்வி நிறுவனம் வச்சிருக்காங்க. அந்த LKS கோல்ட் ஹவுஸ்க்கு சிவபதம் அடையும் வரை நம்முடைய காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ஒவ்வொரு வருஷமும் வர சொல்லி கல்லாப்பட்டியில அவர் குங்குமம் எடுத்து போட்டாதான் அவருடைய அந்த வருஷத்துக்கான ஒரு திருப்தி, அடுத்த வருஷம் வியாபாரம் நல்லா நடக்குங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டவர் அந்த அக்பர் ஷாவும் சையத் அகமதும். அவங்க பசங்க இப்ப நிர்வாகத்துல இருக்காங்க. அவங்க அதே பாரம்பரியத்துல இருக்காங்களா இல்ல அவங்க இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நோக்கி போறாங்களா அது நமக்கு தெரியாது. அதுக்கு அதே பாரம்பரியத்தில் இருந்தா சந்தோஷம். அடிப்படைவாதத்தை நோக்கி அவங்க ஒருவேளை நகர்ந்தாங்கன்னா அதை நாம அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அது நமக்கு தெரியாது.
ஆனா அக்பர் ஷாங்கிறது அந்த பெயரை தான் கொண்டு போய், ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பேரை வச்சுட்டோம்னாக்க எல்லாருமே ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்துல் கலாம் நகர் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போய் இது பண்றாங்களாம். அவ்வளவு ஸ்மார்ட்டா பண்றாங்களாம். இந்த புத்திய இந்த பயலுக்கு அவனும் வீடு கொடுக்க மாட்டான். நான் பாபநாசத்துல நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நான் அதுக்காக அவருக்கு ஒரு வேலை வேணும்னு நான் கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நம்ம எப்படி எதிர்க்கிறோம். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தையும் சரி, அவங்களுடைய இந்த ஜமாத்து பேரை வச்சுட்டு இவங்க பண்ற அட்டுழியத்தெல்லாம் நம்ம எப்படி எதிர்க்கிறோங்கிறது தெரியும். ஆனா அந்த பாய்க்காக வேலை கேட்கும் போது பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு கமெண்ட்டுகள் வந்த போது அவங்க கடைசியில எங்க கொண்டு போய் முடிச்சாங்கன்னா, திண்டுக்கல் செல்வராஜ் மாணிக்கம் கொலையில கொண்டு போய் அதை கொண்டு போய் முடிச்சாங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உனக்கு அறிவு இல்லையா? அந்த யோ எவனோத்த செஞ்ச தப்புக்கா இவங்களெல்லாம் இது பண்ணலாமா அப்படின்லாம் நாம பேசினா கூட, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எங்க கொண்டு போய் இஸ்லாமிய சமுதாயத்தையே நிறுத்துது பாருங்க. 10-20%, 25% அடிப்படைவாதிகள் இருக்கிற காரணத்தினால நீங்க மீதி 75% மக்களை நீங்க ஒரு பொது நீரோட்டத்துல கலக்கா விடாதவருடைய பிரச்சனை உங்களை பத்தின ஒப்பீடு எவ்வளவு தூரம் நிக்குது. அதுவும் அந்த பிபி ஜெயக்குமார் இருக்காரு, இந்து முன்னணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ராஜா கண்ணன் இருக்காரு, சங்கம் இருக்கு, அங்க சங்கம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலாம் ஒரு 50 ஹார்ட்கோர் உணர்ச்சி பூர்வமான காரியகர்த்தர்கள். அவங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணாச்சியோட வயசானவங்க இருக்கிறவங்க கூட அவங்க சித்தாந்த ரீதியா ஒரு பிரச்சனைன்னா தெருவுக்கு வரவங்க. அப்படி இருக்கிற ஊர்ல போய் நீ இதை செய்யறிய, ஏப்ப சாப்ப இருக்கிற இடத்துல நீ அந்த வீகளத்தூர் இருக்கு வேப்பந்தட்டைக்கு பக்கத்துல பெரம்பலூர்ல 1949 தெரு பேரை மாத்திட்டான். தேரோடும் வீதிய சன்னதி தெரு பேரையே மாத்திட்டானுங்க. இன்னைக்கு அந்த ரோட்ல நீ சாமி ஊர்லும் போகக்கூடாதுன்னு நீ தடுக்கிற. அதே மாதிரி இதுல நாகூர்லயும் அதே மாதிரி இப்ப அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் திருவள்ளூர்ல தான் இன்னும் இவரு கம்பராமாயணம் தேரவந்தூர்ல மட்டும்தான் இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைங்க தெரியல. அது இன்னும் வெளியில வரல. ஆமரவியை கேட்டா சொல்லுவாரு அங்க என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க எங்கெங்கெல்லாம் கொஞ்சமான எண்ணிக்கையில இருக்கும்போது அமைதியா இருக்கீங்க. உங்க எண்ணிக்கை பெருக 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 நீங்க அங்க இருக்கிறவங்க காலி பண்ணி ஓடுற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்களே, உங்களை எப்படி சமுதாயம் ஏத்துக்கும்? உலக அளவுல உங்களை பத்தின பார்வை எப்படி இருக்கும்? இது நீங்க அடிப்படையா அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுல ஜெயக்குமார் அண்ணாச்சி அருமையான ஒரு கேள்வி சொன்னார். ஒண்ணும் வம்பிழுக்கல, எதுவும் இல்லை. ஐயா நீங்க பாகிஸ்தானே எழுதிக்கீங்க ஐயா, இதை விட உங்களை வேற யாராவது அவமானப்படுத்த முடியுமா? அந்த அளவுக்கு உங்களுடைய மதவெறி தலைக்கேறி இந்த ஜமாத்து சிஸ்டம்ல இருந்து இவங்க என்னைக்கு வெளில வராங்களோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் உருப்படும். அண்ணன் பிபி ஜெயக்குமார் போன்று எண்ணற்ற வீரர்கள் இந்து முன்னணியில் இருக்காங்க. என்னுடைய தாய் இயக்கம், நான் வளர்ந்த இயக்கம் இந்து முன்னணிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இந்து முன்னணிக்காரன், RSS காரன், பிஜேபி காரன் வேலை மட்டும் கிடையாது. இது ஒவ்வொரு இந்துவும் முன்னெடுக்க வேண்டும். ஒவ்வொரு இந்துவும் இதை போன்ற வேலையை முன்னெடுக்கவில்லை என்றால் நாளைக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாம் புகைப்படத்துல மட்டும்தான் இருக்கும், ரீல்ல மட்டும்தான் இருக்கும், ரியல்ல இருக்காது. நினைச்சது நடந்தாச்சு அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னு தெரியல. இந்த தேர்தல் முடிவு ஒரு தொங்கு சட்டசபையாக தான் வரும்னு அப்பொழுதே சொல்லப்பட்டது. அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதுக்கு முன்பே கூட மத்திய அரசெல்லாம் இந்த முன் தயாரிப்போடு தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அதோடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தா என்டிஏ கூட்டணியில இருந்த அதிமுக இப்பொழுது பிளவுபட்டிருக்கிறது. அதுல CV சண்முகம், வேலுமணி இவர்கள் தலைமையில ஒரு 25 பேரும் 22 பேர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலையும் இருக்கிறாங்க. ஆனா இதுல பசை உள்ளவர்கள், நல்லா பசை இருக்கக்கூடியவர்கள், பணக்காரர்கள், மக்களிடம் ஓரளவு செல்வாக்கு மிகுந்தவர்கள் எல்லாம் அந்த CV சண்முகம் வேலுமணி குரூப்ல தான் இருக்காங்க. தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேரும், ஒரு சில எம்எல்ஏக்களும் அந்த அதுல எல்லாரும் எம்எல்ஏ தான், ஆனா தெரிந்த முகம் கொஞ்சம் பேரும் எடப்பாடி கூட இருக்கிறாங்க. இப்பொழுது அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது. இது திமுக தாவேக மூலமாக இது பண்ணியிருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அதாவது திமுக ஆட்சியில இருக்கும் பொழுதே அதிமுக உடைக்க முடியல, ஆனா தாவேக இதை உடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா? இந்த அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது இதுக்கு பின்னாடி நான் திமுக இருக்கிறதா தான் பாக்குறேன்.
ஏன்னா திமுகங்கிற ஒரு கேடுகட்ட கட்சி எல்லாரும் அழிஞ்சிடணும். இந்த பணத்து மத்தியில உட்கார்ந்து அவங்க வந்து விருந்து சாப்பிடுற மனநிலை கொண்டவங்க அவங்க. நான் சொல்றது ஒரு பணம் இல்லை, பல பிணங்கள் விழுந்த இடத்துல உட்கார்ந்து சந்தோஷமா விருந்து சாப்பிடுற மனநிலை கொண்டது திமுக தலைமை. அவ்வளவு கொடூர அரக்க மனம் படைத்தது. நீங்க வந்து கள்ளக்குறிச்சி, கரூர் மட்டும் இல்ல, அரசியல்லையும் இதே போல. அரசியலையும் அவங்கள வந்து நீங்க எந்த கட்சியில பிரச்சனை பண்ணனாலும் அவங்க இதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பான அரசியல் செய்யக்கூடிய கும்பல் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பிஜேபியை ஆதரிச்சிருச்சு, அதனால அந்த கட்சியில பிளவுன்னு 98 கொண்டு வந்தாங்க. அவர் வந்து ராஜேந்திரன் பேரு, தீரன், பேராசிரியர் தீரன், அப்ப ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதி இருந்தா ஆண்டிமடம் எம்எல்ஏவா இருந்தாரு. அவரை வந்து உடனே பாமக 1 பாமக 2 அப்படின்னு உடைச்சு தீரனை கையில் எடுக்க பார்த்தது. கடைசியில் அந்த தீரனே பிஜேபியில வந்து சேர்ந்து மாநில துணைத் தலைவராகவும் இருந்தாரு. இப்ப திரும்பியும் அவர் வந்து பாமக போயிட்டாரு. ராமதாஸ் பாமக இருக்காரு, அப்படிதான் சொல்லணும் இருக்காரு. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் போகும்போது இவங்க பாத்திரமரத்தை கையில் எடுத்துட்டு காங்கிரஸ் ஜனநாயக பேரவை ஜப்பே அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி கையில வச்சுக்கிட்டாங்க. இது இன்னைக்கு திருமாவளவன் தேர்தலில் நிக்காததுக்கு என்ன காரணம்? சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னாடியில் நிற்காம பெரியவர் எல்இபி பையனை அது நிறுத்தினதுக்கு காரணம் நல்ல வேலை திருமாவளவன் வருத்தம் தான் எனக்கு. அவர் திருமாவளவன் தோத்து போயிருப்பாரு. ஜோதிமணினால அவங்க அப்பாவோட இது, இவரும் கொஞ்சம் சாதுவான ஆளு, எந்த வம்பும் வராது, பரவாயில்ல இவரே இருக்கட்டும், ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த மாதிரி ஒருவேளை திருமா போய் நின்று இருந்தா அவங்க உடைச்சிருப்பாங்க. இப்ப கூட இல்ல, அந்த பையன் இருக்கான பேரு எனக்கு மறந்து போடுங்க, அந்த பையனை வச்சு இப்ப பாருங்க இன்னும் ஒரு 2-3 நாள் அவன் திமுக போயிடுவான். அவன் எங்கேயுமே திருமாவளவன் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட கட்டியை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான் முன்னாடி. இப்ப அதனால வந்து போடா என் வென்று அப்படின்னு சொல்லி அவர் கூடவே போறதுன்னு நிறுத்திட்டான். இப்ப அந்த மாதிரி ஒரு கும்பலை உள்ளுக்குள்ள திமுகவை தயார் பண்ணது விடுதலை சிறுத்தையை உடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல்ல தேவைனாலும் தேவையில்லாத நேரத்திலேயே அதை பண்ணுவாங்க. இப்ப கட்சியில இருந்து உடைச்சு ஆட்களை கொண்டு வந்தாங்களே, சீமான் கட்சி ராஜீவ்காந்தில எங்க இருந்து வந்தான்? இன்னைக்கு அந்த ராஜீவ்காந்தி தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க ஏன் நிறுத்தலைங்கிறான். அப்ப 10 ரூபாய் வாங்கினோங்கிறத ஒத்துக்கிறான் அந்த பையன். அது நிறுத்தணும், ஜோசப் விஜய் நிறுத்தணும், எப்ப நிறுத்த போறாருன்னு தெரியல. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அந்த பையன். அவன் எங்க இருந்து வந்தான்? அதே மாதிரி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேமுதிக, அதிமுக எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அதிமுகவையே விழுங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அதோட நீட்சியா தான் இது செயல்படுறாங்க. அதுக்காக வந்து இவங்க எல்லாம் புனித பசு கிடையாது, ஹோலி கவு கிடையாது. நீங்க சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், அந்த செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் வந்து ஒரு நச்சுப்பாம்புகள். இந்த பயனெல்லாம் என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். பிஜேபி மேலே எழுந்து வரும்போது பிஜேபி தன்னுடைய ஆதரவாளர்கள் தளத்தை பெருக்கிக் கொள்ளும் போது இந்த பயலெல்லாம் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ஒண்ணு நாங்க ஆளுவோம் அதிமுக, இல்லை எங்க பங்காளி திமுக ஆளும், இங்க 3வது இடத்துக்கு ஆள் இல்லை. இதை நீ ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னா மாட்டுக்கு எப்படி கீழே தள்ளி காயடிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த பயலுக்கெல்லாம் காயடிச்சு மஞ்ச தடவி இந்த அம்மா இவங்கள ரோட்ல பிச்சைக்காரனோட கேவலமா விட்டுருக்கோம். அவ்வளவு ஒரு அசிங்கம் பிடித்தவர்கள் இவர்கள். பதவிக்காக திமுக கிட்டேயே சோரம் போறதுக்கு தயாரா இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் பிஜேபி காரணம், நாங்க வந்து டெல்லிக்கு போக மாட்டோம்னோ எடப்பாடியார் தான் போ சொன்னார். ஏன் அதை அன்னைக்கு சொல்லலையே? சொல்லிருக்கலாமே பிரஸ் மீட்ல. இந்த மாதிரி அதாவது எங்கள் மீது எத்தனை வழக்குகள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் துணிந்து தனியாகவே நில்லுங்கள்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் ஊட்டி இருக்கலாமே. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளுமே இது வந்து அந்த கீரி பாம்பு சண்டை மாதிரிதான். மார்க்கெட்ல எல்லாம் முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, சண்டை விடுறோம் பாருங்க. ஆனா அந்த சண்டையே வராது. கிட்டத்தட்ட இவங்களுடைய நிலைப்பாடு அந்த மாதிரிதான் இருக்கு. சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் காலப்போக்கில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். 8 அமைச்சர் கேட்டு 5 தரதுக்கு ஜோசப் விஜய் ஒத்துட்டு இருக்காருங்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கணும். இது வந்து காலப்போக்கில் அதிமுகவை அழித்த பெருமை, ஜோசப் விஜயை வைத்து அழித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையே சாரும். காங்கிரஸ் கட்சியை நிர்மூலமாக்கியது, கம்யூனிஸ்டுகளை ஒழித்து கட்டியது, விடுதலை சிறுத்தைகளையும் தற்பொழுது அழிக்க முற்பட்டு வருகின்றது.
பாட்டாளி மக்கள் கட்சியின் உள்ளேயும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளிலும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தவிர அனைத்து கட்சிகளிலும் உள்கட்சி பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.